வணக்கம் கைஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் டே 1 தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பேசிக்கான வீடியோ தான் கைஸ். மைன்கிராஃப்ட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். அதனால தான் டே 1 வீடியோ இப்போ போடுறேன். டெய்லி ஒரு வீடியோ வந்துடும் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக மரத்தை தான் கைஸ் உடைக்கணும். அது மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்களாலே அது உடஞ்சி நம்மக்கிட்ட கழிச்சிடும். லாங் ப்ரெஸ் விடாமல் பண்ணுங்கள், அப்போ தான் வரும். இது பார்த்தீங்களா, வுட்டு டூன் காமிக்குது பாருங்கள். உடச்ச நேரத்தில் நம்ம அதை வச்சு தான் நம்ம ஆக்ஸ் எல்லாமே பண்ண முடியும். இந்த மரம் ஃபுல்லாக உடச்சி எடுத்துக்கோங்க, அதாவது இந்த வுட்டு மட்டும். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். இது மைன்கிராஃப்ட் டே 1 பார்ட் 1 சீரீஸு. இதுமாதிரி டெய்லி ஒரு வீடியோ வந்துடும் கைஸ். எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு நம்ம கிராஃப்டிங் டேபிள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இருங்க ஏதோ இருக்குது 3 டாட். இங்கே ஒரு குச்சி இருக்குது, எடுத்துக்கலாம். அந்த இலையை உடைக்கும் போது அந்த குச்சி கிடச்சிருக்கோங்க கைஸ். ஃபஸ்ட்டு அந்த 3 டாட் தொட்டுட்டுங்க. தொட்டுட்டு அந்த தான் அங்கே பிளாங்க் காமிக்குது பார்த்தீங்களா, 32 காமிக்குது பாருங்கள், அகேஷியா பிளாங்க்ஸ். அதை 4 செஞ்சிட்டிங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் கிடச்சிரும். அதையும் செஞ்சு வச்சுக்கோங்க. பிளாங்க் ஒரு 8 12 தேவைப்படும். ஸ்டிக்கும் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிளில் கீழே போட்டுட்டு அந்த சர்ச் சிம்பிள் காமிக்கிற சர்ச் சிம்பிள் அந்த ஹெல்மெட் சிம்பிள் அது கூட போய் பண்ணிக்கலாம். பிக் ஆக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளாங்க் இன்னும் கூட தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஸ்வாடு. இது 3 தான் இப்போ இது 3மே தான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். பிக் ஆக்ஸ் வச்சு தான் நம்ம ஸ்டோன்லாம் மைன் பண்ண முடியும். ஆக்ஸ் வச்சு நம்ம மற்றதெல்லாம் ஸ்பீடாக உடச்சிக்கலாம். இதை பாருங்கள், இப்போ நம்ம கையில் வச்சுனா ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இதில் ஆக்ஸ் வச்சு சீக்கிரமாக உடச்சிடலாம். மரத்தை வெட்டும் போது கூட ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நிஜாவில் இருக்க மாரியே மைன்கிராஃப்ட்லேயும் ஹெல்த்து, சாப்பாடு எல்லாமே இருக்குது பாருங்கள் கைஸ். ரைட் சைடில் பாருங்கள், ரைட் சைட் டாப்பில் சாப்பாடு சிம்பிள் காமிக்குது இல்லையா, அதேமாரி லெஃப்ட் சைடில் ஸ்டாப்பில் பாருங்கள் ஹார்ட் காமிக்குது. நம்ம ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு 3 ஷீப் தேவை. அப்போ தான் கைஸ் நம்மளால் ஒரு பெட்டு செய்ய முடியும். பெட்டு செஞ்சுட்டு நிறைய தூங்கிடலாம் கைஸ். நைட்டு ஜாம்பிலாம் வரும். ஜாம்பி, க்ரீப்பர், ஸ்பைடர், ஸ்கெல்டன் எல்லாருமே வருவாங்க. நம்மளை போட்டு தாக்குவாங்க. நம்மளுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லையா, அதை நம்ம இப்போ மாடை அடிச்சிடலாம். பாவமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஓடுது கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சா அவ்வளோதான் கைஸ். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சை கலர் இருக்குல்ல, அது ஹெச்பி கைஸ். அது கிராஃப்டிங் இல்லை, என்சான்மெண்ட் டேபிள் பண்ண யூஸ் ஆகும். அது உங்களுக்கு உங்கள் இந்த வர வீடியோஸில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். ஒரு வில்லேஜை தேடுவோம் கைஸ். எப்போவுமே வில்லேஜ் சீக்கிரமாக கிடச்சிடும். இந்த வாட்டி தான் கொஞ்சம் தூரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மலை மேலே இருக்குது. இந்த மலை மேலே ஏறி பார்ப்போம் இருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். அப்போ தான் கைஸ் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். மறக்காமல் லைக் அமைக்கிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் அமைக்கிடுங்க கைஸ். இதுமாரி தான் கைஸ் நம்ம மைன்கிராஃப்ட் சீரிஸ் ஒழுங்காக போடுவோம். மேலே உடச்சி போக வேண்டியதாங்க கைஸ். போயினே இருக்கும் கைஸ். நான் உங்களுக்கு கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு ஷீப்பு போகிற வழியில் கிடச்சிச்சுன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம போட் எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு போட்டு வேணும்னா நம்ம 6 பிளாங்க் தேவை. நம்மகிட்ட தான் விட்டு நிறையா இருக்குது, அதை வச்சு செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மேலே ஏறிடலாம். இதுதான் கைஸ் சாண்டு, ஒயிட் கலர் இருக்குல்ல, தான் சாண்டு. அதை வச்சு தான் நம்ம கண்ணாடி பண்ண முடியும். ஹீட் பண்ணும்போது கண்ணாடி வந்துடும் கைஸ். அங்கே பார்த்தீங்களா பிளாக் கலரில் ஒரு ஷீப் போகுது, அதுதான் நம்மளுக்கு தேவை. 3மே ஒரே கலரில் இருக்கணும். வேறு கலர் கிடச்சிச்சின்னா கூட நம்ம ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை உடச்சி டை செஞ்சு மூர்த்தி ஒரே கலரில் ஆக்கிக்கலாம். இப்போ இதை அடிச்சுப்போம். தண்ணிக்குள்ளே போயிட்டு எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் கைஸ் போகுது. ஓகே கைஸ், கிடச்சிச்சு. அது வரைக்கும் பாருங்கள் பிளாக் கலரில். ஓகே கைஸ்,
இப்போ நம்ம போயிட்டு போட் செய்கிற வேலையை பார்ப்போம். செம்ம அடி கைஸ். தண்ணிக்குள்ளே எவ்வளோ ஹைட்லேருந்து தண்ணிக்குள்ளே வந்து அடி விழாது. ஆனால் ஏதாவது பிளாக் பண்ண ஊற்ற சரியான அடி விழும் கைஸ். நைட்டில் ஜாம்பிஸ் ஸ்கெலிட்டன் எல்லாருமே வருவாங்க. நைட்டில் நம்மளை போட்டு தாக்குவாங்க எல்லோரும் வந்து. அதனால் நம்ம இப்போ ஷீப் ஒன்றே வந்து தான் வச்சுக்குது. போகிற வழியில் இருந்தால் பார்த்துக்கலாம். அதை பாருங்கள் ஸ்பிக்கு போகுது. அதுவும் சாப்பிட்லாம். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தான் 4 மீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் இது பேர் வுட் இல்லை லாகு தானே. ஆமாம் லாகு தான். லாகு உடச்சி எடுத்துக்கலாம். கிராஃப்டிங் டேபிளில் போட்டு உங்களால் அந்த 3 டாட்டை வச்சு வந்து பிளாங்க்கு வுட்டு அது மாதிரி தான் மாற்ற முடியும். ஆனால் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சால் தான் உங்களால் எல்லாமே பண்ண முடியும் கைஸ். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷவல் செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ இந்த இருக்குது பாருங்கள் ஓக் போட். அதுக்கு வந்து இன்னொரு பிளாங்க் தேவைப்படுது. அதுக்கு நம்ம போய்ட்டு பிளாங்க்கு இன்னொரு 4 செஞ்சுப்போம். ஒன்றுலாம் செய்ய முடியாது, செஞ்சால் 4 தான் செய்ய முடியும் கைஸ். செஞ்சாச்சு. இப்போ வந்துட்டுருக்கோம் கைஸ். அன்லாக் ஆகிட்ருக்கோம். இப்போ அன்லாக் ஆகிடுச்சு பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ் செஞ்சிட்டோம். எடுத்து நம்ம இங்கே வச்சுப்போம். இதை உடச்சி எடுத்துக்கோங்க கைஸ் மறக்காமல். கையில் வச்சா லேட் ஆகும். வந்தாலும் நம்ம ஆக்ஸ் வச்சே உடச்சிக்கலாம். இப்போ நீங்கள் போட்டு போடணுன்னா வந்து நீங்கள் போட்டை தொடுங்க. போட்டை தொட்டுட்டு ஒரே ஒரு டேப் மட்டும் பண்ணுங்கள் தண்ணி மேலே. அவ்வளோதான், போட்டு வந்துடும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் நம்ம உட்காந்து பண்ணுங்கள். ஓகே கைஸ் நம்ம இப்போ தேடிப்போம் வில்லேஜ். இன்னும் ஸ்டோன் வேறு அப்டேட் பண்ணணும். கீழே பொத்து பார்த்தீங்களா, அது ஆக்டோபஸ். இந்த இடத்துல போது பாருங்கள். இல்லை நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதான் காய்ஸ் நம்மளுக்கு அயன் கிடைச்சிருக்கு காய்ஸ். இது இருக்குது மைனிங்கில் போனாலே லேட்டாகும் காய்ஸ் அயன் கிடைக்கிறதுக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் காய்ஸ் வெளியிலேயே இருக்குது காய்ஸ் அயனு. ஆனால் நம்ம இப்போ உடன் பிக்கெக்ஸ் வச்சு உடைக்க முடியாது. உடச்சிடலாம். ஆனால் அந்த அயன் நம்மளுக்கு கிடைக்காது காய்ஸ். பாருங்கள் லேட்டாகுது. அதுக்கு வந்து நம்ம ஸ்டோன் பிக்கெக்ஸ் தான் செய்யணும். அதுக்கு தான் நான் ஸ்டோன் மாறணும் பண்ணியிருந்தேன். இப்போ மாறிடலாம். இப்போ அந்த போட் இருக்குன்னா நீங்கள் விட்டு தொட்டுனே இருங்க ரொம்ப நேரம். அந்த போட் ஆடுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் விட்டு தொட்டுனே இருங்க. அப்படியே ஆடுதுல அப்படியே தொட்டுனே இருங்க. பார்த்திங்கன்னா அப்படியே அது வந்துடும், கையில் வந்துடும். அப்படியே தூக்குங்க. அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்டோனுக்கு அப்டேட் ஆகிடலாம். நைட் ஆனால் ஜாம்பி ஸ்கெலிட்டன்லாம் வருவாங்க. நம்ம இன்னும் வில்லேஜை கண்டுபிடிக்கல, பெட்டு கண்டுபிடிக்கல, எதுவுமே கண்டுபிடிக்கல. அந்த ஸ்டோனு நிறைய நம்மளுக்கு தேவை கைஸ். இது இப்போ நம்ம உடைக்கிறது ஸ்டோனு. ஆனால் நம்மளுக்கு அது கிடைக்கும் போது காபிள் ஸ்டோனை தான் கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம ஸ்டோனு பிக்கேக்ஸு ஆக்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸ்வாடு எல்லாமே பண்ணலாம் அதை வச்சு. இப்போ 2 அயன் இருக்குல்லையே, அதை வச்சு நம்ம ஒரு ஷீல்டு கூட செஞ்சுக்கலாம். டெய்லி மைன்கிராஃப்ட் இப்போ நாளைக்கு மைன்கிராஃப்ட் டே 2 போட்டுடுறேன் கைஸ். மைன்கிராஃப்ட் சீரிஸ் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். பெல் பட்டனையும் அமைக்கி விட்டுக்கோங்க. நம்ம இருங்க இங்கே ஒரு பிளாங்க் வச்சுட்டு ஒரு பிளாக்கில் உள்ளே வர முடியாது இல்லையா, அதனால் பிளாங்க் அங்கே வைப்போம். வச்சுட்டு இப்போ உடச்சி எடுத்துக்கலாம். சைடில் தானே இருக்குது. பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றி பாருங்கள். நான் உள்ளே இருக்கேன்ல, அதனால தான். லைட்டு பண்ணலாம். பண்ணுறதுக்கு வந்து கோல் தேவை. 4 ஸ்டிக்கும் ஒரு கோல் இருந்துச்சுன்னா உங்களால் வந்து 8 பண்ண முடியும் கைஸ். லைட்டு 4 பண்ண முடியும். அதே 4 கோல் 4 ஸ்டிக் இருந்துச்சுன்னா உங்களால் 8க்கு மேலே பண்ணலாம் கைஸ். அது பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். வச்சிடலாம். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அதெல்லாம் கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு தொடுங்க. இதோ காமிக்கிட்டு பார்த்தீங்களா, ஆக்ஸ் 1, பிக் ஆக்ஸ் 1, ஸ்வாடும் 1 செஞ்சு வச்சுக்கலாம். பிக் ஆக்ஸ் எடுத்து இங்கே வச்சுட்டு அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம போய்ட்டு உடச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் நைட் ஆகுது. இங்கே உங்களுக்கு தெரியுது. அங்கே பாருங்கள் கைஸ் சைடில் என்டர்மேன் நிற்கிறான். நம்ம அவனை பார்த்துடக்கூடாது கைஸ். நம்ம அவனை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் டெலிபோர்ட் ஆகிட்டு நம்மளை வந்து அடிப்பான். எப்படின்னா இப்போ நம்ம அவனை அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் துரத்துனே வருவான். நம்ம சரி அடிப்போம்னு சொல்லிட்டு இப்போ முன்னாடி அடிப்போம். பார்த்தா டெலிபோர்ட் ஆகி பின்னாடி வந்து நம்மளை அடிப்பான். அவன் 3 அடியில் நம்மளை காலி பண்ணி விட்ருவான் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம பயம் எடுத்துட்டோம். ஓகே கைஸ்,
நம்ம கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம லூட்டு இப்போ நம்ம யூடேட்னு எங்கேயாவது யாராவது அடிச்சு நம்ம யூடேட் அடிச்சு காமிச்சிச்சுன்னா நம்ம வந்து வேறு எங்கேயாவது ஸ்பான் ஆகிடுவோம். ஸ்பான் ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லூட்லாம் இங்கேயே தான் இருக்கும், நம்ம மட்டும் அங்கே ஸ்பான் ஆகிருப்போம். அதனால நம்ம கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணோன்னா நம்ம லூட்டும் நம்ம கூடயே தான் இருக்கும் கைஸ். ஆக்டிவேட் சீட்ஸு கண்டினியூ கொடுத்துருங்க. அப்படியே போனீங்கன்னா கீப் இன்வென்ட்ரி ஆன் ஆயிடுச்சான்னு தெரியல, இன்னொருட்டி பார்ப்போம் போய்ட்டு. ஆனால் நீங்கள் அதுவே பெட்டு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டு வச்சுட்டு நீங்கள் அதை தொட்டிங்கன்னா ரீஸ்பான் பாயிண்ட் செட்டுன்னு காமிச்சிடும். நீங்கள் யூடேட் ஆனால் கூட நீங்கள் இங்கே இந்த இடத்துக்கே வந்துடுவீங்க கைஸ். அவ்வளோ தான் கைஸ், இந்த வீடியோ முடிவுக்கு வருது. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் உங்களை. ஓகே கைஸ், பாய்.